ஒரு வீட்டை தொடக்க சொன்னதுக்குள்ள என்ன பிச்சு பிச்சியாவ, ஒரு வேலை சொன்னா என்ன அல்வழியாவ. நான் மட்டும் தினமும் வடிச்சு கொட்டணும். இன்னைக்கு இவ்வளவு சோறு கொடுக்காம பட்டாலும் சரிப்பட்டு வரும். அந்த கரோல என்னன்னா நீ போய் கக்கூசு கழுவுங்க. என்னை பார்த்தாலே பயந்து ஒடுங்கியவா அக்கா காரியை பார்த்தா நீ திமிர் வந்திருக்கு. தூசா ரொம்ப பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துது போல்க. இன்னைக்கு நான் சோறு பொங்காம வெளியே போறேன். அடுப்பங்கரையை பூட்டி போட்டு தான் போகணும். திறந்து போட்டு போனா இருக்க பொருளெல்லாம் வச்சு ஆக்கி தின்னுபிடுவாள்வேன். அதனால இன்னைக்கு சோறு பொங்கையும் கூடாது, சோறு கொடுக்கவும் கூடாது. என் பிள்ளையை மட்டும் கையில பிடிச்சிட்டு போயிட்டு நல்ல ஹோட்டலை பார்த்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வரணும். என் மகனை 4 மணிக்கு மேலதான் சூடு முடிஞ்சு வருவான். 4 மணிக்கு மேல பொறுமையா வீட்டுக்கு வந்தா போதும். மதியெல்லாம் சோறு இல்லாம வயிறு காஞ்சி வத்தட்டும். என்னமோ கஷ்டம் கஞ்சி இல்லக்கா நல்ல கொழுக்கு மழுக்குன்னு தானே இருக்கா. அவ பெத்து வச்சிருக்கிறது பூசணிக்கா மாதிரி இருக்கு. நல்ல சோத்தை உருட்டி தள்ளதான் செய்யா. பச்சைப்பிள்ள மாதிரியா இருக்கு. இன்னைக்கு வயிற்ற எல்லாருக்கும் நல்லா காய போட்டுருக்கேன். அப்பதான் என் மேல பயம் இருக்கும். நான் யாருன்னு அதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிடுவாவே. அத்தே அத்தே. என்னம்மா சரோஜா? எத்தே நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு பார்த்துக்கிடுங்க. போயிட்டு உடனே வந்துடுவேன். சரிம்மா போயிட்டு வா. நான் வீட்டில் எதுவும் வேலை பார்க்கணுமாம்மா? இல்ல அத்தை, நீங்க வேலை செய்யண்டா. இவ்வளவு நேரம் சும்மாவே உள்ள உட்காந்துருந்தீங்களா உங்க மகளுக்கு விசிறி விட்டுக்கிட்டு? அதே மாதிரியே போய் உட்காந்துக்கிடுங்க. நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிடுவேன். எம்மா அந்த ரூம்ல ஃபேன் இல்ல பத்தியா? அந்த மினி பிள்ளைக்கு ரொம்ப வேத்து கொட்டிக்கிட்டே இருந்து பத்துக்க. அதாம்மா லேசா விசிறி விட்டுக்கிட்டு இருந்தேன். சரி விசிறி விட்டா ஒன்றும் தப்பு இல்லை. பச்சை பிள்ளை காத்து இல்லாம இருந்துக்கிடாதுல்ல. அவைய வீட்டுல ஏசியில தான் வளர்ந்துருப்பாவ. காத்துலையா பில்டப்பு. சரி நீங்க போய் விசிறி விடுங்க, நான் போயிட்டு வரேன். எம்மா பூ மாதிரி படுக்க அந்த ரூமுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொண்டு போடுமா? அப்படியா? சரி வாங்கி போட்டுருவோம். உங்க மகையே ரூபா அடிச்சு அனுப்பட்டும். என்னம்மா சொல்லியா? உங்க மகற்காவெல்லாம் அவிய உழைச்சி அனுப்பட்டும். அதுக்கு பிறகு வாங்கி போடி. சரிம்மா. இந்த மாசம் அனுப்பலையம்மா? பணம் அனுப்பி 3 மாசம் ஆச்சு அத்தை. அதனால ரூபாய் இல்லை. எங்க அம்மாட்ட தான் போய் ஒரு 10,000 ரூபா வாங்கலான்னு பாக்கி. உங்களுக்குலாம் பொங்கி போட வேண்டியிருக்குல்ல. எம்மா நீயே கடன் தான் வாங்குறியம்மா? ஆமா கடன் தான் வாங்க போறேன். அதுதான் போய் எங்க அம்மாட்ட கேட்டு பார்த்துட்டு வரலான்னு போறேன் அத்தை. சரிம்மா பார்த்து போயிட்டு வா. என் மகே ரூபா அனுப்பினோன்னு ஒரு பேன் மட்டும் வாங்கி போடுமா? சரி அத்தை, சரி போட்டுருவோம். பேனு போடணுமா? பேன் இல்லாம உங்களுக்கு தூக்கம் வராது. இன்னைக்கு பட்னி போடியே. அதுக்கு பிறகுதான் தெரியும் சரோஜா யாருன்னு. திங்கிம்மா உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? நூடுல்ஸ் வேணுமா? மதிய சாப்பாட்டுக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டா வயிறு நிறையாது. நீ சாப்பாடு ஏதாவது சாப்பிடுறீங்கம்மா? இல்லைன்னா அம்மா பக்கத்துல வரையா நான் உனக்கு ஊட்டி விடியே. எதுக்குடா அழுவுறா? சரி அழாத, அம்மா வாங்கி தரேன். உங்க அப்பா சம்பாதிக்கதே நீங்களும் சாப்பிடக்கு தானே. அம்மா வாங்கி தரேன். நீ என்ன கேட்டாலும் அம்மா வாங்கி தருவேன். ரிங்கி என்னை கோவப்படுத்தி பார்க்காத. மினி பாப்பா சனி பாப்பா. சரி வீட்டுக்கு வந்ததுல எனக்கு நிம்மதியே இல்லை. நானே வீட்டுல சோறு பங்கி திங்க முடியாம தான் இங்க வந்து கிடக்கேன். மினி பாப்பாக்கு வாங்கி கொடுக்கணுமா? மினி பாப்பாக்கு. ஆமா பாவம், பெரிய பாவம். விட்டா எல்லாரும் சேர்ந்து என்னைய பாவமாக்கி விடுவாவ. எனக்கு பிள்ளை பிறந்துட்டு உங்க அப்பன மாதிரியே இருக்கா. ஆமா நீ பாக்கணும்னு உங்க அப்பா பறந்து வந்துருவாரு. சும்மா இரு ரிங்கிமா, நான் அந்த நூடுல்ஸை வாங்கி தரேன், தின்னு. தம்பி கொஞ்சம் வாங்கலாம். என்ன மேடம் என்ன சாப்பிடுறீங்க? தம்பி என்னெல்லாம் வச்சிருக்கிய? இந்த சின்ன பிள்ளை சிக்கன் நூடுல்ஸ் கேக்குது தம்பி. இருக்கு மேடம். வேற என்ன வேணும்? வேற எனக்கு வந்து பிரியாணி கொடுத்துரு. மட்டன் பிரியாணி 2 பிளேட்டு. இந்த சிக்கன் பொரிச்ச கறி இருக்குல்ல அது 1, 2 ஆம்லேட்டு. கொஞ்சம் மிளகுத்தூள் நல்லா தூக்கல போட்டு கொண்டு வா பூ. வேற என்னலாம் வேணும் மேடம்? வேற இந்த பிரியாணிக்கு ஊத்தி சாப்பிடுற மாதிரி ஏதாவது இருந்தாலும் எடுத்துட்டு வா. அதெல்லாம் நாங்க தந்துருவோம் மேடம். 2-3 முட்டையை வச்சு கொண்டு வா. மேடம் ஒரு பிரியாணிக்கு 1 முட்டை தான் வரும் மேடம். சரி அதான் ஆம்லேட் ஆர்டர் பண்ணிருக்கேல்ல, இதை முதல்ல கொண்டு வா, பிறகு யோசிச்சு சொல்லி. சரி மேடம். மருமக எதுக்கு ஹோட்டல்ல இவ்வளவு சாப்பாடு வாங்கிட்டு இருக்கா? இவ்வளத்தையும் இங்கே வச்சு திங்க போறாளோ? ஐயோ லட்சுமிகளை இங்க வந்து நிக்குது. எம்மாடி சரோஜா, இங்க வந்து சாப்பிடுறியே என்னம்மா? வீட்டுல சமைக்கலையோ? அதே வெளியே வந்தானா இந்த பிள்ளை பச்சிக்கு திணிச்சு, அதான் என் பிள்ளைக்கு சொத்தல வாங்கி கொடுத்துட்டு போலான்னு உட்காந்துருக்கேன். அப்படியா? சரி சாப்பிட்டுட்டு போங்க. அம்மா நீங்க எதுக்கு வந்திருக்கிய? அதுவா, என் பேத்தி சாப்பாடு கேட்டா, அத வாங்கிட்டு போய் கொடுக்க போறேன். சரி பா
அத்தைன்னு சொல்லிட்டு தான் போனா. இன்னும் வரலையம்மா, என்னாச்சுன்னு தெரியல. அம்மா அவங்க வரட்டும்மா, மினி ரொம்ப பசிக்குதுங்க. நீ போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாமா. இந்த எடுத்துட்டு வரேம்மா. அம்மா சாப்பாடு இல்லைன்னா பாலாவது கொண்டு வாமா, பாப்பாக்கு ரொம்ப பசிக்குதுங்க. சரிம்மா, நான் பார்த்து எடுத்துட்டு வரேன்.